ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே PR பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேலு சசிகலா தம்பதியினர். இவர்களுக்கு 4.5 வயதில் குழந்தை இருந்தது. இந்நிலையில் குழந்தைக்கு திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதியன்று காலையில் குழந்தையின் பெற்றோர் குழந்தையை திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் குழந்தைக்கு காய்ச்சலுக்கான மாத்திரைகளை பரிந்துரை செய்துள்ளார். மேலும் மாத்திரையின் அளவு பெரிதாக இருப்பதால் அதனை 2ஆக உடைத்தோ அல்லது மாத்திரையை தண்ணீரில் கரைத்தோ கொடுங்கள் என்று பெற்றோரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் இரவு 8 மணிக்கு குழந்தை உணவருந்திய பின்னர் குழந்தையின் பெற்றோர் மாத்திரையை 2ஆக உடைத்து குழந்தையிடம் கொடுத்ததாக கூறப்படுகின்றது. மாத்திரை தொண்டையில் சிக்கிக்கொண்ட நிலையில் குழந்தை துடிதுடித்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து பயந்து போன குழந்தையின் பெற்றோர் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு சென்று உள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் மாத்திரை குழந்தையின் சுவாச குழாயில் சிக்கியதை உறுதி செய்துள்ளார். ஆனால் அந்த குழந்தை சில நிமிடங்களிலேயே மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. குழந்தை இறந்ததை அறிந்த குழந்தையின் தந்தையும் தாயும் கதறி துடித்துள்ளனர். தகவல் அறிந்த திருத்தணி போலீசார் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். பின்னர் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குழந்தையின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையின் இறப்பு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒருவேளை குழந்தைக்கு வழங்கப்பட்ட மாத்திரையை பெற்றோர் சரிபாதியாக உடைக்காமல் மாத்திரையின் பெரிய பகுதியை கொடுத்ததால் அதனால் தொண்டையில் சிக்கியதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு மாத்திரை, மிட்டாய் போன்றவற்றை கொடுக்கும்போது குழந்தைகள் சாப்பிடுவதற்கு மிருதுவான பொருட்களை கொடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு மாத்திரையை அப்படியே கொடுக்காமல் பொடியாக மாற்றி குழைத்து கொடுப்பதே நல்லது என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். பெரியவங்க யூஸ் பண்ற மாத்திரை எல்லாம் ஒரு ஆர்வத்துல டெய்லி பார்ப்பாங்க. அவங்க என்ன தாத்தா என்ன சாப்பிட்றாரு டெய்லி, அப்பா அம்மா என்ன சாப்பிட்றாங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்து சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக அவங்க நமக்கு தெரியாமல் எடுத்து வாயில போட்டுப்பாங்க. அதனால மாத்திரை இருக்க விஷயங்கள்லாம் நல்ல கபோர்டில் பூட்டி வச்சுக்கோங்க. குழந்தைங்க 5 வயசுக்கு கீழே ஜெனரலாக மாத்திரைகள் கொடுக்க மாட்டோம், எல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். அதனால் மாத்திரைகள் கையில் கிடைக்காம இருக்கிறது முக்கியம். ஸோ இல்லாட்டி அவங்களும் அது ஒரு ஆர்வத்தில் எடுத்து வாயில போட்டு அது தொண்டையில் சிக்கி கூட சம்டைம்ஸ் இறப்பு கூட நேரலாம். கடினமான மிட்டாய்கள், பாதாம் போன்றவைகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்றும் மருத்துவர் சுபாஷ் சந்திரபோஸ் எச்சரிக்கிறார். 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஹார்ட் விஷயங்கள், சாக்லேட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக தொண்டையில் அடைச்சிக்கும். அவங்க மென்று முழுங்க மாட்டாங்க. வாயில் வச்சிருக்கும் போது பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை விளையாடிட்டு இருக்காங்க, இல்லை சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா ஈஸியாக தொண்டையில் அடைச்சிக்கும். அதனால் எஸ்பெஷலி ஹார்ட் கேண்டீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹார்டாக இருக்கிற மிட்டாய்கள்லாம் 5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்ணில் காமிக்காமல் இருக்கிறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கொடுக்குறீங்களா, உங்கள் கண் பார்வையிலே வச்சு அது முழுங்குற வரைக்கும் மென்று சாப்பிட்ற வரைக்குமே வெயிட் பண்ணி பாருங்கள். குழந்தையின் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் பொருட்களை எடுப்பது எப்படி என்பது குறித்தும் மருத்துவர் விளக்கினார். ஸோ குழந்தைக்கு எதாவது அடைச்சிக்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் பேனிக் ஆகக்கூடாது. பொதுவாக அது என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இருமல் ஆச்சா, இருமட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணணும். இருமல் டைமில் அந்த மாதிரி குத்தக்கூடாது. ஸோ அது மாதிரி இருமுற குழந்தைகளை கண்டிப்பாக அலோவ் பண்ணுங்கள், இருமல் அலோவ் பண்ணுங்கள். அது ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். சோக்கிங்ன்றது என்ன அப்படின்னா மூச்சு குழாயை ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சுன்னா அது பேர் சோக்கிங் சொல்லுவோம். இந்த ஆஸ்பிரேஷன்றது பாதி அடைச்சிக்கிச்சு இருமல் வருது அப்படின்னா ஈஸியாக அது வெளியே வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம இருமல் அலோவ் பண்ணுறது நல்லது. சோக்கிங் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக மூச்சே விட முடியல அப்படின்னா சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம கையில் சாய்ச்சிக்கிட்டு முதுகு பகுதியில் இந்த மாதிரி நம்மளோட ஃபிஸ்ட்டை வச்சுக்கிட்டு 5 தடவை வேகமாக அடிக்கணும். அந்த மாதிரி அழுக்கிறது குழந்தைய கொஞ்சம் சாய்வாக வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா மூச்சு குழந்தை ஈஸியாக அந்த பொருள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.